எங்க அம்மா மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரா? முரளி, நீங்க தப்பா பேசுறீங்க. அக்கா அடிக்காதீங்கன்னு தடுக்க போனேன். பேலன்ஸ் தவறி அவங்க கீழே விழுந்தாங்க. ஆமாண்ணா. அக்கா என்னடா அக்கா? கூட பிறந்த அக்காவா? தாலி கட்டின புருஷன் எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்தது? சொல்ல முரளி, வார்த்தை அடக்கி பேசுங்க. தாலி கட்டின பொண்டாட்டிங்கிற அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா இப்படி நாய் அடிக்கிற மாதிரி உங்க அம்மா எதுக்கு அடிச்சாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. மாமா ப்ளீஸ் மாமா, இது ஹாஸ்பிட்டல் மாமா. இந்த பேச்சை இதோட விட்டுலாம் மாமா. மாமா அண்ணனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தொடர்ந்து கேளுண்ணா. சும்மா சொல்றியா? மாமா மேல எந்த தப்பு இல்லைண்ணா, கொஞ்சம் அமைதி இருண்ணா. விட்டுடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன். மாமா இங்க இருந்து போயிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அக்காவை நாங்க பாத்துக்கிறோம் மாமா, ப்ளீஸ் மாமா இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் எலங்கோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. நான் செத்தாலும் வர மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாப்பிள்ள என்ன வேலை செய்வானா? கேட்கறதுக்கு நாதம் இல்லைன்னு நினைச்சிட்டானா? ஏண்டா அம்மா ஒருத்த அடிச்சு கீழே தள்ளி விடுறா, பார்த்துட்டு சும்மா இருக்க வெக்கமால உனக்கு? அண்ணே என்ன நடந்ததுன்னு புரியாம பேசாதண்ணே. மாமா மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. அம்மா தான் அண்ணியை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப தடுக்கும் போது அப்படி நடந்துருச்சுண்ணே. நிறுத்துறா. அம்மா ரஞ்சினியை திட்டுறதோ அடிக்கிறதோ வெட்டி கொள்றதோ நம்ம விட்டு விஷயம். இவன் யார் குறுக்க வந்து நாடகம் பண்றதுக்கு? அண்ணே என்ன நடந்ததுன்னு தெரியாம கத்தாதீங்கண்ணே. ஆக்சிடென்ட் ஆகி புஷ்பாவோட கர்ப்பம் கலஞ்சிருச்சு. அவன் உயிருக்கு வாடி இருக்கானே. மாமாவோட அப்பா ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு போன் வந்துச்சு. அக்கா உடனே கிளம்பி போறேன்னு சொன்னா. அண்ணி வேணாம் வேணான்னு தடுத்தாங்க. ஆனா அண்ணி சொன்ன பேச்சு அக்கா கேட்கவே இல்லை. வேற வழி இல்லாம அண்ணி அக்காவை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு போனாங்க. அங்க நடந்த வாக்குவாதத்துலதான் அக்கா கோச்சிட்டு வெளியில வந்திருக்கா. அப்போதானே ஆட்டோ மோதி இப்படி நடந்துச்சுன்னு. ஓஹோ, அந்த கிழமை ஆரம்பிச்சு வச்சதா? வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்காம எப்ப பாரு ஏருக்கு மரம் ஏதாவது குறைச்சல் கொடுக்கறது புறம்பா போச்சு அந்த ஆளுக்கு. அவங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான். புஷ்பாவுக்கு முன்கோவம் அதிகம். இத்தனை நாள் அவ கூட குடும்பம் நடத்துறவனுக்கு இது தெரியாது. இவளுக்கு கோவம் வேற பொத்துட்டு வந்திருக்கும். அவனும் குத்தலாம் ஏதாவது சொல்லிருப்பான். அதான் கோச்சிட்டு ஓடி வந்திருப்பா. அண்ணா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். பொண்டாட்டி பெருசு இல்ல, அப்பதான் முக்கியம்னு அந்த ஆள் கண்டபடி திட்டி இருப்பான். அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிருக்க. அம்மா பாடுறா, புஷ்பாவை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க தெரியுமா உனக்கு? அவளை தரையில நடக்க விட மாட்டாங்க. அவ கர்ப்பமானதுல இருந்து தனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போதுன்னு எவ்வளவு பெருமையா இருந்தாங்க தெரியுமா? அவங்க கனவு எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்களே. எல்லாத்துக்கும் அந்த இளங்கோவம் அவங்க அப்படம் தான் காரணம். அண்ணா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க 2 பேரையும் நிக்க வச்சு கொளுத்திடுவேன்.
இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவரை போய் இப்படி எல்லாம் பேசலாமா? பெத்த தாய் ரத்த சொட்ட சொட்ட பார்த்து நிக்கிறேன். மாப்பிள்ளை விளக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். கான்ஸ்டபிள், இந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிச்சுடியா? ஐயோ வேண்டாங்க. ஏமா, நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேம்மா, நீங்க போங்க. பரவாயில்லம்மா, வாங்க. வரேங்க. சரி, வாங்கம்மா. இளங்கோ, புஷ்பாவுக்கு என்னப்பா ஆச்சு? அவ எப்படி இருக்கா? உங்ககிட்ட போனும் வரல. டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வர்ற வரைக்கும் என் உயிரே எங்கிட்ட இல்லடா. போச்சுப்பா, எல்லாம் போச்சு. கர்ப்பம் கழிஞ்சு அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? பாவி பாவி, எல்லாம் ஒன்னால தான்டா. எதுக்குடா அவளை அப்படி திட்டுன? அவ என்னடா பாவம் பண்ணா? அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு அவ என்னடா பண்ணுவா? ஐயோ, இப்படி பண்ணிட்டியடா. நீ படிச்சு என்னடா பிரயோஜனம்? அறிவு இருக்கா உனக்கு? அப்போ நீ பேசாதே பேசாதே. உனக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதையும் இல்லை.
எத்தனையோ வாட்டி உனக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், அத்திரப்படாதே அகங்காரப்படாதேன்னு. அவகிட்ட அன்பா அக்கறையா நடந்துக்கன்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அப்ப வார்த்தையை மதிக்கிற பிள்ளையாடா நீ? இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. இல்ல, இனிமே உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் போறேன். எந்த ஆஸ்பத்திரியில் அவளை சேர்த்திருக்கேன்னு சொல்லு, நான் இப்பவே போறேன். அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா. அப்பா நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. வாய் மூடா. நீ சொல்றது கேட்டு அன்படி நடந்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என் மருமக அங்க சாக கிடக்கிறான்னு தெரிஞ்சப்போ நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் போறேன். அப்பா சொன்னா கேளுங்கப்பா, அங்க நிலைமை சரியில்லைப்பா. இதுக்கு மேல என்னடா வேணும்? எல்லாத்தையும் தான் கெடுத்து குட்டிஸ்வராகிட்டு வந்து நிக்கிறிய. நான் போறேன். அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா 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 சொன்னா கேளுங்கப்பா. நான் காரணம் இல்லாம சொல்லலப்பா. இப்ப நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. என்ன தடுக்காதே, என்ன தடுக்காதே. இப்ப என் மருமகளை நான் பார்க்கலன்னா அவளுக்கு முன்னால ஏன் உயிர் போயிடும். போங்கப்பா, நல்லா போய் வாங்கி கட்டிங்க. உனக்கு இருந்த குழந்தை செத்து போச்சு, தாலி கட்டின பொண்டாட்டி அங்க சாக கிடக்குறா. அவளை விட்டுட்டு நான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா ஏன் வந்திருக்கேன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? உங்களுக்கு மட்டும் பாச பொறுத்துட்டு வர மாதிரி பேசுறீங்க. ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? புஷ்பாவுக்கு அடிபட்டதுன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். நாங்கெல்லாம் கவலையோட இருக்கோம். அவங்க அம்மா தேவையில்லாம எதுவுமே பேசுறாங்கப்பா. முரளி என்னடா கை நீட்டி அடிச்சுட்டாருப்பா. கடவுளே, இதெல்லாம் என்னப்பா சோதனை? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? மனுஷ ஜென்மங்களாப்பா அவங்க. எங்க இருந்து எனக்கு இப்படி ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தை தேடி கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் போதும்பா. கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கிழிச்சாச்சு. அவளை தலைமுடிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாம ஓடி போயிடலாம் போல இருக்குப்பா. நிறுத்துறா. படிச்சு படிச்சு சொன்னனே, அவங்க சொந்த விவகாரத்துல தலையிடாதேன்னு. கேட்டியாடா நீ? இருக்கிற தொல்லை போறாதுன்னு மறுபடியும் பிரச்சனையை கொண்டாந்து விட்டுட்டியடா. நான் என்னடா பண்ணுவேன்? அதுக்காக ராட்சசி மாதிரி அவங்க ரஞ்சனிக்கா போட்டு அடிப்பாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இருக்கண்டா, இருந்துதான் ஆகணும். ரஞ்சனி அவங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவ மேல எல்லா வித உரிமையும் அவங்களுக்கு உண்டு. அதுல தலையிடுறதுக்கு நீ யாரா? அப்பா நீங்களப்பா அப்படி பேசுறீங்க? நான் தாண்டா பேசுறேன். அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு வாரிசு கலைஞ்சு போச்சு. அந்த வேதனை அந்த அம்மாவுக்கு இருக்குமா இல்லையா? சாக கிடக்கிறது அவங்க பொண்ணு இல்லப்பா, அவ என் பொண்டாட்டி. தபாரே, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை. நான் புஷ்பாவை பார்க்கணும். அவளை எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்க அதை மட்டும் சொல்லு, நான் போய்க்கிறேன். உன் மாமியார் என்ன நிக்க வச்சு என்னை செருப்பா நடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். என் புள்ள செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. அப்பா 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 ஒன்னும் பேசாத. நான் சொல்றது கேளுங்க, போகாதீங்கப்பா. வேண்டாம், எதுவும் சொல்லாத. என்னையா சார் இந்த வீடு தான் சார். இங்க சுந்தரேசன் இளங்கோங்கிறது யாருங்க? நான் தான் சார் இளங்கோ. இவர் எங்க அப்பா. ஓ, உங்க 2 பேர் மேலேயும் சாரதாங்கிறவங்க வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. அட கடவுளே, என்ன சார் சொல்றீங்க? சாரதாங்கிறவங்க உங்க மாமியார் தானே? உங்க மனைவி பேரு புஷ்பா தானே? சாரதாமா உங்க மேல தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்களா? கொடுக்க முடியலன்னதும் கண்டபடி பேசி அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்க டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க வீட்டை விட்டு வெளியே போனப்ப வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகி இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மரியாதையா என்னோட ஸ்டேஷனுக்கு வர்றீங்களா, இல்லன்னா நான் வேற மாதிரி ஸ்டெப் எடுக்கவா? அட கடவுளே. கான்ஸ்டபிள், பெரியவர் கூட்டு வா. நீங்க வீட்டை பூட்டிட்டு வாங்க. வாங்க பெரியவரே, வாங்க. வாங்க சார் சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார். அவங்க டோட்டலா போய் சொல்லியிருக்காங்க சார். நாங்க எந்த டார்ச்சரும் பண்ணல சார். எங்க அப்பா அப்படிலாம் பண்றவர் இல்லை சார். சார் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன் சார். தயவு செஞ்சு எங்க அப்பா விட்டுருங்க சார். இத பாருங்க, நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. கான்ஸ்டபிள், ஆட்டோ பிடிச்சி உங்களை கூட்டிட்டு வா. எஸ் சார். வாங்க தம்பி, வாங்க. பெரியவரே போங்க, வாங்க.
யோ இறங்கி வாங்கய்யா. யோ கூட்டிட்டு வாயா. எஸ் சார். யோ பெருசு வாயா. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்களை விட்டுடுங்க சார். யோ பெருசு உதப்பட போற நீ, மரியாதையா உள்ளவா. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அவர் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. என்னது மரியாதையா? பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டிருக்க, வண்டியில அடிபட்டு சாக கிடக்குறா, உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு? யோ பெருசு உள்ள வாயா. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பொண்டாட்டி கிட்ட வரதட்சணை வாங்கிட்டு வாழ வேண்டிய அளவுக்கு நான் இல்லை. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். எங்க மாமியார் ஏதோ கோவத்தில் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை செய்யற மாதிரியே சார் தெரியுது. மாச சம்பளம் வாங்குறவன்லாம் வரதட்சணை வாங்க மாட்டான்னு யாரையா சொன்னது? வரதட்சணை கேஸ்ல மாற்ற முக்கால்வாசி பேரு பணக்கார வீட்டு பசங்க தான், தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். இது சாதாரண வீட்டு பிரச்சனை, தேவையில்லாம அவங்க தான் இதை பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லுங்க. இது சாதாரண விஷயமா இல்ல பெரிய பிரச்சனையான்னு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷத்துல உங்க ஒய்ஃப் எத்தனை முறை கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க பக்கம் நியாயத்தை மட்டும் பேசுறீங்க சார். வீடுன்னு இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரத்தானே சார் செய்யும். சாதாரண சண்டைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க தலையில ரத்த காயத்தோட வந்தாங்களே. சார் நான் வயசானவன், சுட்டு போட்டாலும் என் வாயில பொய் வராது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். சாரதா அம்மா ஏதோ கோபத்தில் அப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்க கடமையை செய்றீங்க, நான் இல்லைங்களே. உண்மையை சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சார். என் மருமக எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி சார். அவளை போய் நான் கொடுமைப்படுத்துவேனா? வாயா, எப்ப நீ வாயை திறப்பன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த லேடி உன் பேரை தான் முதல்ல சொன்னாங்க, 2வது மாப்பிள்ளை பேரை சொன்னாங்க. பால்கோவாவில் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்து கர்ப்பத்தை கலக்கி பார்த்தவன் தானே நீ? ஐயோ ஈஸ்வரா, இது என்ன சோதனை சார்? சத்தியமா அப்படி நான் செய்யல சார். அவங்க ஏன் இப்படி தப்பாவே எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார். மிஸ்டர் இளங்கோ, உங்க மேலேயும் உங்க ஃபாதர் மேலேயும் சாரதா மேடம் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. வரதட்சணை கேட்டு உங்க மனைவி நீங்க குடும்பப்படுத்திருக்கீங்க, அவங்களை அடிச்சிருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கீங்க, அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களை உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. போய் உள்ள உட்காருங்க. ப்ளீஸ் சார், ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். ஹலோ, நீங்க எப்ப பேசணுமோ அப்போ உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும். பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க உங்க லாயரை கான்டாக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் போனெல்லாம் பேச முடியாது. விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைச்சிங்கன்னா மண்டே காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம கோர்ட்டுக்கு போயிடலாம். அடம் பிடிச்சிங்கன்னா வேற மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் சார், ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். ராஜேந்திரன் சார், உங்களுக்கு தூக்கி லாக்அப்ல வையா. ஓகே சார். யோ சார் சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். மருமகிட்ட வரதட்சணை கேட்கும்போது அசிங்கமா இல்ல, இப்ப மட்டும் வருதா? போயா சார் சார் சார், ஐயோ இங்கே செத்து ஒழிஞ்சிடலாம் போல இருக்கு. போயா உள்ள. லாடம் தான் உங்களுக்கு. ஐயோ ஈஸ்வரா,